கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலோ சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆலோ சப்பாத்தி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணலாம். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம இதுக்கு சட்னியோ வேறு குருமாவோ நம்ம ரெடி பண்ண வேண்டியதே கிடையாது. நம்ம அப்படியே இதை சாப்பிட கொடுக்கலாம். வாங்க இப்போ ஆலோ சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆலோ சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அது போல் நம்ம இப்போ பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க, தண்ணி ரொம்ப விட வேண்டாம். சப்பாத்திக்கு எப்படி நம்ம பிசைவோமோ அது போல் நல்லாவே நம்ம பிசைஞ்சுக்குவோம். இப்போ நம்ம மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லாவே நம்ம மசிச்சு விட்ருவோம். இதோட அளவு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். நல்லா இதை பிசைஞ்சு விட்டுறலாம். உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். ஒரு கேரட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், லேசாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிருவோம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அது புளிப்புக்கு நல்லாயிருக்கும், அதையும் சேர்த்துட்டு பிசைஞ்சிருவோம். பாருங்கள், ஸ்டஃபிங் நான் நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி எப்படி திரட்டுறதுன்னு பார்ப்போம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை நான் வந்து 3 பங்காக இது போல் பிரிச்சுருக்கேன். அதாவது நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட 2 பங்கு அளவு கூட இருக்கணும். நான் இது போல் 3 பங்காக பிரிச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி போல் நம்ம இதை நைஸாகவே திரட்டிடலாம். ரொம்ப கனமாக வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே இதை திரட்டி விட்ருங்க. பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக நான் தேய்ச்சிருக்கேன். ஒரு உருண்டை தான் எடுத்திருக்கேன், நல்லா நைஸாக தேய்ச்சிருக்கேன். இதில் நம்ம இப்போ ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதில் அப்படியே நம்ம சேர்க்க போகிறோம். எல்லா இடத்துலையும் அப்படியே நம்ம சேர்த்து விட்ருவோம். இது போல் நான் எல்லா இடத்துலையும் சேர்த்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்குது. இதை அப்படியே நம்ம லேசாக மசாலாவோட உருட்டிக்கலாம். அதாவது அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ள எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கணும். இது போல் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா திரட்டிடுவோம். அப்படி திரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் போல் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா ரோல் போல் அழகாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 லாஸ்ட்டையும் நம்ம லேசாக அப்படி மடக்கி விட்டுறலாம். ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு லேசாக நம்ம இப்படி மடக்கி விட்டுருவோம். மடக்கி விட்டுட்டு இப்போ கத்தி வச்சு நம்ம அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் எண்டை மட்டும் வந்து லேசாக கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு 1 இன்ச் அளவு அல்லது 2 இன்ச் அளவுக்கு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக கட் பண்ணுறதுக்கு வரும். உள்ள ஸ்டஃபிங் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ரோலாக அதில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ரோலும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உள்ள நம்ம செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட் எண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணது அழகாகவே பிடிச்சிருக்கு. இதை நம்ம கட்டை போட்டு தேய்க்கக்கூடாது. லேசாக இப்படி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த ஒவ்வொரு ரோலும் நமக்கு கரெக்டாகவே அதில் ஹோலாகி அந்த மசாலா வந்து சூப்பராகவே உள்ளே பிடிச்சிக்கும். இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து சதுர சைஸாவோ அல்லது இந்த மாதிரி சைஸாவோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள், நான் இன்னொன்று கூட காமிக்கிறேன். இது போல் இருக்கிறத கரெக்டாக நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு லேசாக அப்படி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஸ்டஃபிங் உள்ளே உட்காந்துட்டு நமக்கு மாவு வந்து சுற்றி அதுக்கு ரெடி ஆகிடும். இது போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். அந்த 3 உருண்டைக்கும் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். இப்போது நான் 3 உருண்டையும் தேய்ச்சிட்டேன். இது போல் 25 சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது இது மாதிரி ஒரு மட்டமான பாத்திரம் அல்லது தோசைக்கல் எது கிடைச்சாலும் சரி, இது போல் மட்டமாக இருந்துச்சுன்னா போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக இதில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம்.
2 பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆயில் வந்து எல்லா இடமும் மட்டமாக சேர்கிற மாதிரி லேசாக அப்படி சேக் பண்ணிக்கலாம். எனக்கு இது போல் 25 சப்பாத்தி ரெடி ஆகுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை திருப்பி விட்டுக்குவோம். பாருங்கள், இந்த பக்கம் வந்து நல்லாவே நமக்கு ஸ்டஃபிங் வந்து சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த சப்பாத்தி மெத்தடுன்னு சொல்லலாம். இது பரோட்டா மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரோல் நம்ம பண்ணினது அந்த மாதிரி மெத்தடில் தான் இது இருக்கும். ஒன்றொன்றையும் அப்படி நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நல்லா வேகும். அதுபோல் இந்த மசாலா மாவும் வந்து நமக்கு நல்லாவே ரெடி ஆகும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், ஆலோ சப்பாத்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.